ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். இன்று பஞ்சாங்க விவரங்கள் 25/1/2019 வெள்ளிக்கிழமை தை 11ஆம் நாள். திதி தேய்பிறை பஞ்சமி மாலை 6:25 வரை, பின்னர் சஷ்டி. நட்சத்திரம் உத்திரம் மாலை மணி 4:25 வரை, பின்னர் ஹஸ்தம். யோகம் அதிகண்டம். கரணம் கௌலவம் காலை மணி 7:33 வரை, பின்னர் தைதுலை. ராகுகாலம் காலை மணி 10:55 முதல் பகல் 12:21 வரை. யமகண்டம் பிற்பகல் 15:14 முதல் 16:40 வரை. குளிகை காலை 8:02 முதல் 9:28 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்று தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு, மீனம். வெட்டு 1 துண்டு 2 என பேசக்கூடிய முரட்டுத்தனம் மிக்க மேஷராசி அன்பர்களே, இன்று கடினமாக உழைத்தாலும் அதிகாரிகளிடம் நற்பெயர் எடுக்க முடியாது. பயணத்தில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பயணங்களில் வேதனைகளும் ஏற்படும். சகோதரர்களால் அதிக உதவி இருக்காது. எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்காது. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. தவிர்க்க முடியாத தனவிரயங்களும் ஏற்படலாம். உங்கள் திறமைக்கு பணியிடத்தில் மதிப்பு இருக்காது. உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகலாம். மாணவர்கள் அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும். மனைவியை தேர்ந்தெடுக்க நெடுங்காலம் எடுத்துக்கொள்ளக்கூடியவரும் காதலில் உண்மையானவருமான ரிஷபராசி அன்பர்களே, இன்று தொழில், வியாபாரம் ஆகியவற்றில் எதிர்பார்த்த லாபம் இருக்காது. அதன் காரணமாக குடும்பத்திலும் நிம்மதி குறையும். தாயின் உடல்நிலையில் அக்கறை தேவை. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. படுத்தவுடன் தூக்கம் வராது. எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். தடைப்பெறும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். மாணவர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும். நண்பர்களுக்காக பாடுபடும் இரட்டை குணம் உள்ள வசீகர தோற்றம் உள்ள மிதுனராசி அன்பர்களே, இன்று மனதில் மகிழ்ச்சி பொங்கும் நாள். தன்னம்பிக்கை கூடும். எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். அதிக தனலாபம் ஏற்படும். மனதில் தெம்பும் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் பெற கை கொடுப்பாள் மனைவி. குழந்தைகள் மேல் பாசத்தை பொழிவீர்கள். அரசு ஆதரவால் தொழில் வளர்ச்சியில் திருப்தி நிலவும். எதிர்பாளர்பால் இன்பமும் ஏற்றங்களும் ஏற்படும். புதிய நண்பர்கள் சேர்க்கையால் உற்சாகம் பிறக்கும். தொழில் உருவாக்கத்துக்கு துணை புரியும் நாள். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். பிறருக்கு உதவக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களே, இன்று தனலாபம், குடும்பத்தில் நிம்மதி ஆகியவை குறையும். மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நஷ்டங்களை தவிர்க்க தொழிலில் முதலீடுகளை குறைப்பது நல்லது. சுமாரான நாள். சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய நாள். அலட்சியம் அல்லல் தரலாம். தொழிலில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுதல் நலம். நினைத்தபடி எதுவும் நடக்காது. வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும். எதிர்பார்த்த தனவரவுகள் இருக்காது. வீட்டில் நிம்மதியின்மை காரணமாக குழப்பங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். குழந்தைகளை பற்றி பெருமை கொள்ளும் சுதந்திர நோக்குடைய சிம்மராசி அன்பர்களே, இன்று தங்கள் சம்பாத்திய நிலை உயரும். அனைத்து செயல்களையும் ஆத்ம திருப்தியோடு அழகாக, எளிதாக, வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள்.
உயரதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். சுபகாரியங்களுக்காக வீடே விழாக்கோலம் பூணும். திடீரென ஏற்படும் இனிய பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். அரசாங்கத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டு. உறவு மற்றும் நண்பர்களின் பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான ஆதாயம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும். மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவர். மாணவர்கள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். இரக்கமுள்ள ஆசாரசீலருமான நன்னடத்தை உள்ள சுயகாரிய புலியுமான கன்னிராசி அன்பர்களே, இன்று உறவுகள் செயலால் வெறுப்பு ஏற்படும். கோபத்தால் வம்புகளை விலைக்கு வாங்காதிருப்பது நல்லது. குறிக்கோளின்றி அலைய நேரிடும். வெற்றிக்கு கடின உழைப்பு தேவை. அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்வதால் பதவி உயர்வில் பிரச்சனைகள் எழலாம். பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் தொழிலில் அபிவிருத்தி மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருகும். தந்தை வழி உறவுகளால் தொல்லைகள் ஏற்படும். வேலைப்பளு காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். மாணவர்கள் வெட்டி செலவுகளை குறைப்பது நல்லது. கடமை உணர்வுடைய உல்லாச கேளிக்கைகளில் ஈடுபாடுடைய துளாராசி அன்பர்களே, இன்று புதிய திட்டங்களால் வியாபாரத்தில் தனலாபம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும். பயணங்களால் நற்பலன்கள் ஏற்படும். தங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகலாம். சந்ததி விருத்தி ஏற்படலாம். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். இசையார்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசையை கேட்டு மகிழ்வீர்கள். தந்தையால் நன்மைகள் பல ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும். வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கும். மாணவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். குற்றம் குறைகளை கேட்க விரும்பாத நேர்மையான உண்மையான விருச்சிகராசி நண்பர்களே, இன்று மனைவி கருத்திருத்தல் போன்ற மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். சுகம் சந்தோஷம் ஆகியவை அதிகரிக்கும். தொழில் அபிவிருத்தி காரணமாக தனலாபம் ஏற்படும். புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் உண்டு. எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும். பெண்களால் லாபம் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மாணவர்களுக்கு தொழிற்கல்வி சிறக்கும். பெற்றோரை காக்கக்கூடிய சிவந்த நிறமுடைய தனுசு ராசி அன்பர்களே, இன்று தீர்த்த யாத்திரைகள், கோவில், குளம் என பக்தி மிக்க நாளாக அமையும். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். புகழ் ஓங்கும். அரச ஆதரவு உண்டு. விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுதை கழிப்பீர்கள். தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிட்டும். பெண்களால் லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல் போன்ற சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளிடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் தாமதமின்றி கிடைக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திக்கை நோக்கி செல்லும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு மனதில் புதிய யுக்திகள் உண்டாகும். சாதனையும் உழைத்து சம்பாதித்து புகழ் பெறும் மகர ராசி அன்பர்களே, இன்று விருப்பத்துக்கு மாறாக எண்ணிய காரியங்கள் எல்லாம் நேர்மாறாக நடக்கும். வழக்குகளை ஒத்தி போடுவது நல்லது. உயரதிகாரிகளுடன் பணிவுடன் நடக்கவும். பணவரவு உள்ள நாள். நினைத்தபடி எதுவும் நடக்காது. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் மிக்க சிரமத்திற்கு பிறகே ஈடேறும். சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படலாம். முறையற்ற வழிகளில் பணம் வரலாம். உறவுகளிடையே மனக்கசப்பு கூடும். கோபத்தை குறைத்தால் நன்மை ஏற்படும். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். இரக்க குணமுள்ள, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அதிபுத்திசாலியான கும்பராசி அன்பர்களே, இன்று புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும். பேச்சால் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள்.
இன்பச் சுற்றுலா, குறுகிய தூர பயணங்கள், நல்ல வருமானம், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். படுக்கை சுகங்கள், ருசியான உணவு ஆகியவையும் கிடைக்கும். காதல் வலையில் விழ நேரலாம். விரும்பியபடி விரும்பிய பொருட்கள் கிடைக்கும். கல்வியில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களின் நட்பால் சந்தோஷம் அதிகரிக்கும். ஞானி, பெரியோர், அந்தணர் இவர்கள் பால் பக்தியும் விசுவாசமும் மிக்க மீனராசி அன்பர்களே, இன்று தனலார்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். புது பெண்கள் சிநேகமும் தனக்கென தனி வீடும் அமையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிறைவேறும். எதிரிகள் பணிவர். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தனவரவு உண்டாகும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வீர்கள்.